ஷாப்பு கடன் என்ன? நிக்கா கல்யாணம், அது மாதிரி தூர்மலை. நன்மையின் வாக்கியமிக்க நன்மையின் பக்கம் இருந்து உங்களை கூப்பிட்டோம், தனித்து பேச. நல்ல விஷயம் பேசு, தனித்து கூப்பிடுறான் இறைவன். நம்ம தனிச்சு கூப்பிட என்ன அர்த்தம்? சீக்ரெட் பேச போறீங்கன்னு அர்த்தம். இறைவன் தனிச்சு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நன்மை சொல்ல போறான்னு அர்த்தம். அப்படி நெருங்கி வர செய்தோம். 19:52. சரியா? பாக்கியமிக்க நன்மையின் பாதையில் உம்மிடம் பேசுவதற்காக, உமக்கு அருள்வதற்காக நாம் உண்மை நெருங்கி வர செய்தோம். எல்லாமே அவன் பண்றான், இங்க ஒண்ணும் பண்ணல. அவங்க இருந்த இடத்துல தான் இருக்கிறான், நம்ம இருந்த இடத்துல தான் இருக்கிறான். நம்ம இறைவன் நமக்கு அருளும் போது அப்படி பாக்கியமா கூப்பிடுறான். அப்ப இங்க 28 இருக்கின்றான், நீர் அதன் பக்கத்தில் இருக்கவும் இல்லை, நல்லது என்னன்னு உனக்கு தெரியாது. 28:46. நான் கூப்பிடும் போது உனக்கு நல்லது என்னன்னு தெரியாது. நான் கூப்பிட்டு நல்லதை பத்தி உனக்கு பேசுறதுக்காக உனக்கு கூப்பிட்டேன். இங்க 28:46 சொல்றான், நான் அப்படி கூப்பிடும் போது நீ நல்லது பக்கம் இல்லை, உனக்கு நல்லது என்னன்னு தெரியாது. நீர் தூர்மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை, நல்லது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. யாரை அறிவிக்கிறான்? இறை அடியாரை பற்றி அவரைட்டு அறிவிக்கிறான். யார் ஒருவர் நன்மையை ஏற்று தங்கள் இடமிருந்து செய்தியை பெறுகிறார்களோ அவர் இறையடியார், அவருக்கு அறிவிக்கின்றார், நான் அழைக்கும் போது நீர் இதை பற்றி அறியாதவராக இருந்தேன். நல்லது நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, நீர் இதை பற்றி அறிந்தவரும் அல்ல அப்படின்னு சொல்றேன்.